அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராகவே போச்சு. ஈவினிங் போல தான் பிளான். அதனால் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். எள்ளு வேர்க்கடலை சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எள்ளு வேர்க்கடலை எல்லாம் வறுத்துட்டு அது சூடாடுற வரைக்கும் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவு பச்சரிசி மாவு மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்குள்ளே இந்த சைடில் மிக்ஸி ஜாரில் எள்ளு வேர்க்கடலை நாட்டு சக்கரை ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறுனதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை பதத்துக்கு கொண்டு வந்து கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை 10 நிமிஷம் ஸ்டீமில் வச்சுட்டு கீழே போயிட்டு அருகம்புல்லும் பூவும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டேன். அருகம்புல் இங்கே பில்டிங்க்கு கீழே கிடச்சிது. அதனால் அதையும் கொஞ்சமாக பூவும் கொண்டு வந்து பிள்ளையாருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா படைக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக இந்த விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.